ஒரு பெரிய நிலம், ஒரு அழகான திராட்சை தோட்டம். அதை உருவாக்கியவன் எல்லாம் செய்து முடிச்சிட்டு வாடகைக்கு கொடுத்தான். காலம் கடந்தது. பழம் வரும் அறுவடை நாள் வந்தது. அவன் தன் ஊழியர்களை அனுப்பினான், எனக்கு உரிய பழம் எடுக்க. ஆனா அந்த தோட்டக்காரர்கள் வேற மாதிரி. சிலரை அடிச்சாங்க, சிலரை அவமானப்படுத்தினாங்க, சிலரை கூட கொன்றுட்டாங்க. அவன் இன்னும் பொறுமை. மறுபடியும் அனுப்பினார். அதே கதை, அதே கொடூரம். இறுதியாக ஒரே நம்பிக்கை, என் மகனை அனுப்புறேன், கண்டிப்பா மதிப்பா நடத்துவாங்க. ஆனா மனித மனசு அந்த ஒரு எதிர்பார்ப்பை கூட நொறுக்கினது. இவன்தான் உரிமையாளர், இவனை கொன்றுட்டோம்னா சொத்து நம்மதாகிடும். அவர்கள் முடிவெடுத்து செய்து முடிச்சாங்க. மகன் கொல்லப்பட்டான். அப்போ இயேசு ஒரு கேள்வி கேட்டார், இந்த தோட்டம் யாரிடம் போகும்? அவர்கள் சொன்னார்கள், அந்த கெட்டவர்களை அழித்துவிட்டு நம்பிக்கைக்குரியவர்களிடம் போகும். இந்த உவமை ஒரு கதை இல்லை. திராட்சை தோட்டம் என்பது இந்த உலகம். திராட்சை தோட்ட முதலாளி என்பது பிதாவாகிய கர்த்தர். தொட்ட வேலைக்காரர் என்பது மக்கள். கனி என்பது ஆவின் கனிகள். திராட்சை தோட்ட முதலாளி மகன் என்பது இயேசு. நம் பிதாவாகிய கர்த்தருக்கு ஆவின் கனிகள் கொடுக்க விட்டால் நம்மை நெருப்பினால் அழித்து போட்டு கனி கொடுக்கிற மக்களுக்கு கொடுத்து விடுவார். அதாவது நம் பூமியை அழித்து போட்டு புதிய பூமியை உருவாக்கி கனி கொடுக்கிற மக்களுக்கு நித்திய நித்திய வாழ்வதற்கு தருவார். கேள்வி இனியும் அதே, நீ தோட்டக்காரனா அல்ல பழம் கொடுக்கும் மனிதனா? மனம் திரும்புங்கள்.